Welcome to great students. இப்போ exercise 2.1ல எல்லா சம் பார்க்கலாம். 6 சம் கொடுத்திருக்காங்க. ஆறுமே ஈஸி தான். ஒரே இதில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இது ஃபுல்லாவே என்ன ஃபார்முலா? I power 4q I to the power 4q plus r is equal to I power r. So 4 ஓட மல்டிபிள் எல்லாமே 1 தான். அதனால I power r ன்னு ஆன்சர் வரும். அதை யூஸ் பண்ண வேகமா சம் முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? That is I power 1947 plus I to the power 1950. I to the power 1950. முதல்ல 1947 4q plus r ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுமா? 1947 4ல டிவைட் பண்ணா 4 4s are 16 34 8 4s are 32 27 அப்புறம் என்னது 6 4s are 24 3. இப்போ இது எப்படி பிரிக்கலாம் நம்ம இத? This is I power 4 into 486 தானே. 4 into 486 plus 3. 4 into 486 plus 3 பண்ணா என்ன? 1947. அதே 1950 என்ன ஆக போகுது பாருங்க. இதையே நம்ம அனலைஸ் பண்ணா என்ன? இப்போ ரிமைண்டர் 3 வருதுன்னா என்ன அர்த்தம்? 1944 கரெக்ட் தான். 1944 வந்து 486 டைம்ஸ் இருக்கு. அப்போ அடுத்தது என்ன எழுதலாம்? I to the power 4 into I to the power 4 into 1945 போட்டுருமா? 1945 plus 2 ஒரு தடவை ஆட் பண்ணா என்ன ஆகும்? 4 ஆட் பண்ணா 1948 ஆகும். ரிமைண்டர் 2 இருக்கும். கரெக்ட் தானே? சிம்பிளி நமக்கு பார்த்தாலே தெரியும். லாஸ்ட் 2 டிஜிட் தான் 4 டிவிஷன் செக். 48 ரிமைண்டர் 2 அது மட்டும் பார்த்தா கூட போதும். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். 4 ஓட டிவிசிபிலிட்டி. சரி, இப்போ ரிமைண்டர் 4 இங்க 1945ல 487 4 into 487 டைம் வரும். சரி, 86 டைம் வருது, 87 டைம் வரப்போகுது. ஒரு தடவை எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ரிமைண்டர் 2. அப்போ அடுத்த ஸ்டெப்ல இதோட ஆன்சர் என்ன? இங்கே எழுதிருமா? இது வந்து I cube plus I square. கரெக்ட் தானே? I power r இது I cube வரும். இங்க என்ன? I square வரும். I cube ஓட வேல்யூ என்ன? minus I. கரெக்ட் தானே? minus I. I square into I. I squareக்கு -1. -1 into I minus I. I cubeக்கு minus I. I square என்ன? -1. கரெக்டா? அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன? -I -1. அதான் ஃபைனல் ஆன்சர். சரி, அடுத்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு போலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன? I to the power 1948 minus I to the power -1869 -1869. இப்போ நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னது? 48 வந்து எத்தனை டைம் போகுது? 487 டைம்ஸ் போகுது. கரெக்டா? அப்போ இதை ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். என்னது? I to the power 4 into 487 டைம்ஸ். சரி, அப்புறம் இது முடிஞ்சது. இதுக்கு என்ன? minus 1869 மைனஸ்ல இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. 1869 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 4s are 16 ரிமைண்டர் 2 26 6 4s are 24 ரிமைண்டர் 2 9 7 4s are 28 ரிமைண்டர் 1 467 டைம்ஸ். கரெக்ட் தானே? சரி, இப்போ I to the power ரிமைண்டர் 1 வருது. இப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 4 into -467 எவ்வளோ வரும்? 1868 ஆகும். இந்த 1 என்ன? -1. சரியா? -1. அப்போ ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ் மெயின்டைன் பண்ணல, நெகட்டிவ் போடுறேன். அதே பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? இங்க மைனஸ் போட்டு, இங்க மைனஸ் டிவைசர் போட்டு, இங்க எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு இங்க 48 இந்த 468 ஆக்கி 8 ஆக்குனா என்ன ஆகும்? 32 ஆகும். அப்போ இங்க ஒரு +3 போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி எழுதலாம். அதாவது நம்ம இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா நீங்க இப்படி எழுதினாலும் ஆன்சர் என்ன? இது ஸ்ட்ரைட்டா 1869. இது வந்து ஸ்ட்ரைட்டா -1869 எழுதிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி எழுதலாம் பாருங்க. இப்படி எழுதலாம் பாருங்க. I to the power 4 into -468 போட்டு +3 போட்டுக்கலாம். புரியுதா? நான் எவ்வளவு பண்றேன்? 1872 இதுல வரும். -1872 +3 என்ன? -1869 ஆயிடும். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் சேம் தான். சரியா? இப்படி பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? I power 3 வரும். அங்க என்ன வரும்? I power -1 வரும். கரெக்ட் தானே? இது I power 3 ஓட வேல்யூ -i தெரியும். அங்க என்ன? I power -1 வந்தானே 1/i ன்னு வரும். 1/i மறுபடியும் i ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்?
I by minus 1 ஆகும் minus I. ஆன்சர் சரியா போச்சா? எப்படி பண்ணாலும் ஆன்சர் சேம் தான். எய்தர் எக்ஸ்ட்ரா பண்ணி பிளஸ் ஆர் மெயின்டைன் பண்ணலாம், இல்லைன்னா மைனஸ் ஆர் மெயின்டைன் பண்ணலாம். எப்படினாலும் ஆன்சர் சேம். ஏன்னா 4ஓட மல்டிபிள் எல்லாமே 1 ஆகிட போகுது. அதனால நம்ம ஆன்சரை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சரியா? சரி, இப்போ நம்ம இந்த மெத்தடில் கன்டினியூ பண்ணா ஆன்சர் என்ன இது? திஸ் இஸ் I பவர் 0 பிளஸ் 0, ரிமைண்டர் 0, அதனால 0 போட்டுக்கலாம். இங்க ரிமைண்டர் மைனஸ் I பவர் மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப்ல I டு த பவர் 0 ஓட வேல்யூ என்ன? 1 மைனஸ் I பவர் மைனஸ் I என்ன? I பவர் மைனஸ் 1 என்ன? 1 by I ஆகும். அப்ப என்ன பண்ண போறோம்? I ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்கு பாருங்க, this equal to 1 minus I by minus 1 இருக்கு. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா என்ன? I plus 1. சரியா? So second subdivision answer என்ன? I plus 1 இல்ல 1 plus I ன்னு எழுதலாம். ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுனா ரிமைனிங் பார்ட் ரெண்டாவது 1 plus I. அப்ப இங்கேயும் அப்படி எழுதுனா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? -1 minus I. எப்பவுமே மோஸ்ட்லி ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதும், இமேஜினரி பார்ட்டை ரெண்டாவது எழுதும். சரி, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் கேட்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? அந்த இருக்கு I பவர் n. தேர்ட் சப்டிவிஷன், that is summation of I equal to 1 to n I பவர் n. n வந்து 12 வரை தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப தியரிலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிடுவோம், ஈஸி. இது என்ன போகுது? I பவர் 1, I ஸ்கொயர், I கியூப், I 4. அதே மாதிரி இங்கே என்ன? I பவர் 5, I பவர் 6, I பவர் 7, I பவர் 8 plus I பவர் 9, I பவர் 10, I பவர் 11, I பவர் 12. எக்ஸாம்பிள் சம்மோட அந்த I பவர் 102க்கு நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலாக எழுதியிருக்கோம். Q equal to 0 to 24, 1 to 24 போட்டு எழுதியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாம், 12 வேல்யூ தானே, அதனால ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பண்ணிடுவோம். அடுத்த ஸ்டெப்ல இது என்ன? I பவர் 1 I தான் நமக்கு தெரியும். I ஸ்கொயர் மைனஸ் 1, I கியூப் மைனஸ் I பவர் 4 பிளஸ் 1 இருக்கட்டும். இதை நம்ம 4 கியூப் பிளஸ் 1 ஃபார்மேட்டில் எதுனா I பவர் 4 பிளஸ் 1, இது என்ன? I பவர் 4 பிளஸ் 2, இது I பவர் 4 பிளஸ் 3, இது I பவர் நம்ம வேணா 4 into 2 plus 0 எழுதிக்கும். இப்படி எழுதிடுமா? அப்போ I பவர் 0 ஆகிடும் ஈஸியாக. சரி, 4 கியூப் பிளஸ் 1, 4 கியூப் பிளஸ் 1, 4 கியூப், Q இங்கெல்லாம் 1, இங்கே Q2 இருக்கட்டும், அதை பற்றி ஒன்று. 4 கியூப் பிளஸ் 2 தான் ஃபார்மேட். இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? பிளஸ் இது என்ன? I பவர் 4 into 2 plus 1 plus I power 4 into 2 plus 2 plus I power 4 into 2 plus 3 plus I power 4 into 2 plus 4. 4 into 3 போட்டுருமா? 4 into 3 plus 0 அப்படி போட்டுருவோம். 4 cube plus R 0. இதோட வேல்யூ என்ன? இது கேன்சல் ஆகும். plus I minus I plus 1 minus 1 0 முடிஞ்சிருச்சு. இங்கே அதே மாதிரி என்ன போகுது? I power R 1, இங்கே I power 2, இது I cube plus I power 0 again. இல்ல I power 4 போடுறனாலும் போடலாம், எல்லாம் ஒன்று தான். I power 0 ஒன்று தான், I power 4 ஒன்று தான். அதே மாதிரி இங்கே என்ன ஆக போகுது? plus இங்கே I power 1 plus I square plus I cube plus I power 0. இங்கே என்ன ஆக போகுது? 0 ஆயிடுச்சு, இது முடிஞ்சது, விட்டுறலாம் வேண்டாம். plus இங்கே என்ன? I minus 1 minus I plus 1. அடுத்து என்ன? I minus 1, I square வந்து minus 1 minus I plus 1 cancel ஆயிடுமா? plus I minus I plus 1 minus 1 plus I minus I plus 1 minus 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 0. ஸோ I to the power 12, n equal 1 to 12 I power என்ன? ஆன்சர் இஸ் 12. சரி, சம் முடிச்சிட்டோமா? தேர்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு மூவ் ஆகலாம். Fourth subdivision I power 59 கொடுத்திருக்காங்க. I to the power 59 plus 1 by I to the power 59 is equal to I power 59 4 cube plus R formatல எழுதுறேன். I power 59ங்கிறது என்ன? 4 ஆல் டிவைட் பண்ணா 1 4s are 4, 19, 4 4s are 16, remainder 3. 4 into 14 56. இப்போ என்ன? 4 into 14 plus 3 plus 1 by I power 4 into 14 plus 3, 4 cube plus R. அப்போ next stepல ஆன்சர் என்ன? I cube plus 1 by I cube. I cube plus 1 by I cube. நம்ம தியரி வீடியோவில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். I power plus 3 ஓட வேல்யூ மைனஸ் ஐனா I power minus 3 ஓட வேல்யூ என்ன வரும்? plus I வரும். ஆப்போசிட் சைன் வரும்னு சொன்னோம்.
சரி இருந்தாலும் இங்கே இப்போதைக்கு ரொம்ப சிம்பிள் தானே ஸ்ட்ரைட்டாக I பவர் 1000 இங்கே I பவர் -1000 தான் நம்ம ரொம்ப யோசிக்கணும் ரெண்டு தடவை ஒர்க் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிடுவோம் இப்போ I கியூபோட வேல்யூ என்ன -I ப்ளஸ் இங்கே வேணால் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க டினாமினேட்டர் I பவர் 4 ஆகிடும் 1 ஆகிடும் இப்போ சிம்பிளி என்ன ப்ளஸ் I -I ப்ளஸ் I என்ன ஆன்சர் 0 ஃபைனல் ஆன்சர் முடிச்சிட்டோமா ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன 0 அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் மூவ் பண்ணலாம் ஃபிஃப்த் சப்டிவிஷன் எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு என்னது ஃபிஃப்த் சப்டிவிஷன் நம்பர் 5 தான் போட்டுருங்களோ சரி ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க என்ன இருக்கு I into I square into I cube into I power 4 into I to the power 2000 is equal to base equal the powers என்ன பண்ணும் add பண்ணன I power 1 plus 2 plus 3 plus 4 plus dot plus 2000 I to the power add பண்ணும் general formula என்ன நம்மட்ட 1 plus 2 plus 3 plus 4 plus dot plus n என்னது n into n plus 1 by 2 n into n plus 1 by 2 அடுத்த ஸ்டெப் என்ன I to the power 2000 into 2000 plus 1 by 2 n into n plus 1 by 2 இப்போ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணா என்ன 2 இதையும் கேன்சல் பண்ணிடும் 1000 ஆயிடும் சரியா 1000 into 2001 இப்போ சம் என்ன இருக்கு I to the power 1000 into 2001 இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க 1000 into நான் எப்படி எழுத போறேன் எழுதலாம்ல ரெண்டு ப்ராடக்ட் வரும் I பவர் m into n என்ன I பவர் m ஹோல் பவர் என்ன I பவர் m தான் வர போகுது இது எப்படி எழுதிக்க போறேன் இதை அடுத்து நான் என்ன பண்ணலாம் பாருங்க இந்த வேல்யூவை I பவர் 1000 கூட நான் என்ன பண்ண போறேன் பாருங்க I to the power 4 into 250 I பவர் 4 into 250 plus 0 எழுதிடுவோம் 4 cube plus r ஃபார்மேட் எழுதி பவர்ல 201 m into n mn இப்போ இது என்ன ஆக போகுது I பவர் 0 ஆயிடும் I பவர் 0 ஹோல் பவர் 201 கரெக்ட் தானே 4 cube plus r ல I பவர் r தான் ஆன்சர் அப்ப I பவர் 0 1 னா 1 to the power 2001 என்ன 1 ஃபைனல் ஆன்சர் சோ ஃபிஃப்த் சப்டிவிஷன் இப்போ நம்ம சிக்ஸ்த் சப்டிவிஷன் பண்ணலாம் சிக்ஸ்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க summation of n equal to 1 to 10 I பவர் n plus 50 I to the power n plus 50 இப்போ I பவர் என்ன பண்ணும் 1 to 10 போடணும் சரியா இப்போ நான் போட்டேன்னா 1 போட்டா 51 ஆகும் 2 போட்டா 52 3 போட்டா 53 அப்படியே 60 வரை போகுது 51 to 60 ரொம்ப பெரிய வேல்யூவா இருக்குது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடுமா 4 cube plus r இங்கேயே அப்ளை பண்ணுவோமா அப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க summation of n equal to 1 to 10 I to the power எப்படி எழுத போறேன் 4 into 12 plus 2 plus n இது 4 இது q plus r r க்கு பதிலா இந்த ஃபுல் பார்ட் எடுத்துக்கோ அப்ப I பவர் 4 cube plus r என்ன I பவர் r தானே அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது பாருங்க summation of n equal to 1 to 10 n equal to 1 to 10 இங்க என்ன I to the power 2 plus n சரியா இப்போ என்ன நடக்க போகுது 1 போட்டா என்ன I க்கு பதிலா நீங்க n க்கு பதிலா 1 போட்டா I cube ஆயிடுமா I பவர் 3 அடுத்து n க்கு பதிலா 2 போட்டா I பவர் 4 இந்த மாதிரி மூவ் ஆயிட்டே போகுது என்ன போகுது I cube plus I power 4 plus I power 5 plus I power 6 n க்கு பதிலா 4 போடுவோம் 4 plus 2 6 I power 6 இப்படியே கூடிட்டே இருக்கும் எது வரை போகும் plus I power என்ன 10 போட்டா 12 அப்ப I cube ல இருந்து I power 12 வரை போகுது எத்தனை டேர்ம்ஸ் இருக்க போகுது 12 ல இருந்து ஃபர்ஸ்ட் 1 2 ரெண்டு டேர்ம் கழிச்சு 10 டேர்ம்ஸ் இருக்கு இட் இஸ் நாட் இன் தி மல்டிபிள் ஆஃப் 4 மல்டிபிள் ஆஃப் 4 இல்ல டைரக்ட்டா இப்போ மல்டிபிள் ஆஃப் 4 டேர்ம்ஸ் இப்படி தனியா பிரிச்சிருவோம் இங்க என்ன இருக்கு I cube வந்து -I நமக்கு தெரியும் I power 4 ஓட +1 இப்போ இதுக்கு மேல உள்ள டேர்ம்ஸ் நம்ம எப்பவும் போல 4 cube plus r ஃபார்மேட்டை மெயின்टेन பண்ணுவோம் என்னது என்ன இருக்கு நம்மட்ட இது வேணா எழுதிருமா கொஞ்சம் டேர்ம் தான் இல்லனா தியரிட்டிக்கலா நிறைய எழுதிட்டு இருக்க வேண்டியிருக்கும் I power 6 7 I power 8 இங்க என்ன I power 9 I power 10 I power 11 I to the power 12 இப்போ மூணு பார்ட்டா நாலா பிரிச்சிருவோம் இங்க என்ன I power 5 என்ன I power 4 into 1 plus 1 இங்க என்ன I power 4 into 1 plus 2 இது I power 4 into 1 plus 3 இது I power 4 into 1 plus 4 அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் இந்த போர்ஷன் முடிச்சிடலாம் அடுத்து அதே மாதிரி I power 4 into 2 plus 1 plus I power 4 into 2 plus 2 plus I power 4 into 2 plus 3 plus I power 4 into 2 plus 4 into 2 plus 4 இருக்கட்டும் சரியா இப்போ அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் என்ன இது -I plus 1 இந்த போர்ஷன்ல என்ன எப்பவும் போல
I power 1 plus I square plus I cube plus I power 4. அடுத்தது அதே தான் வரப்போகுது. I power 1 plus I square plus I cube plus I power 4. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன? minus I plus 1. இது எப்பவும் போல நமக்கு 0 தான் வரும், நல்லாவே தெரியும் இல்லையா? இதோட வேல்யூ 0 தான், இதோட வேல்யூ 0 தான். ஒன்று வேணா எழுதிக்கும். I minus 1 minus I plus 1. இங்கேயும் அப்போ என்ன? 0ன்னு போட்டுருங்க. ஏன்னா என்ன ஆக போகுது? plus I minus 1 plus 1 0. ஃபைனல் ஆன்சர் என்ன? 1 minus I. சரியா? சிக்ஸ்த் சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன? 1 minus I. ஸோ 6 சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.